கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதம் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஒரு அற்புதமான தெய்வம். வயிற்றில் உருக்குலைந்த சிசுவை குடத்திலிட்டு பேணி காத்து அதன் தாயிடம் ஒப்படைத்த ஒப்பற்ற தெய்வம் அம்பிகை. அப்படியெல்லாம் செய்வாளா? மெய்சிலிருக்க வைக்கிறதல்லவா? மருத்துவ உலகில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலும் இந்த அம்பிகையை மட்டுமே நம்பி மல்லை செல்வத்தை பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அந்த அம்பிகை திருக்கல்காவூர் தலத்தின் தெய்வம் கர்ப்பரக்ஷாம்பிகை. சோழ தேசத்தில் முல்லைவனம் நிறைந்த பகுதியில் புற்றுமண்ணால் ஆன சுயம்பு சிவலிங்கம் முல்லைக்கொடி படர்ந்த வடுவோடு அமைந்தது. அவருக்கு முல்லைவனநாதர் என்ற திருநாமம். இத்தலத்தில் நித்திருவர் வேதிகை என்ற தம்பதியினர் முல்லைவனநாதரையும் அம்பிகையும் வழிபட்டு தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டினர். வேண்டுதலின் பயனாக வேதிகை கருவுற்றாள். தேவலோகத்தில் நடக்கும் யாகம் ஒன்றில் கலந்து கொள்ள நித்திருவர் சென்றிருந்த சமயத்தில் ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் வேதிகையின் குடிலுக்கு யாசகம் கேட்டு வந்தார். கர்ப்பாவஸ்தையால் மயக்க நிலையில் இருந்த வேதிகை முனிவருக்கு உணவளிக்க முடியாமல் போனது. முனிவர் கோபம் கொண்டு வேதிகைக்கு சாபமிட்டார். கரு சிதைந்து போனது. மனம் நொந்தாள் வேதிகை. முற்றுமுணர்ந்த முனிவருக்கு வேதிகையின் நிலை தெரியாமலா இருந்திருக்கும்? அம்பிகையின் சிறப்பை உலகிற்கு உணர்த்து காட்டவே இந்த நிகழ்ச்சி. எந்த அம்பிகையின் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றாளோ அந்த அம்பிகையிடம் ஓடினாள், அழுதாள். ஜெகன்மாதாவாயிற்றே தனது மகளின் கண்ணீரை துடைக்க எண்ணினாள். சிதைந்த கருவை குடத்திலிட்டு அந்த சிசு பிறக்கும் காலம் வரை பாதுகாத்தாள். உரிய காலத்தில் நைத்திருவன் என்ற அழகான குழந்தை பிறந்தது. இன்றைய விஞ்ஞானத்தில் கூட நினைத்து பார்க்க முடியாத அற்புதம் நைத்திருவன். வேதிகை ஆனந்தமடைந்தாள். தனது சிசுவை குடத்திலிட்டு காப்பாற்றியவளை, தனது கர்ப்பத்தை காத்தவளை கர்ப்பரக்ஷாம்பிகை என்று கொண்டாடினாள். பிறந்த குழந்தைக்கு பால் வேண்டுமே. குடத்திலிட்டு பிறந்த குழந்தையாகியால் அதற்கு தாய்ப்பால் கிடைக்கவில்லை. ஜெகன்மாதா காமதேனுவை அழைத்தாள். காமதேனு தனது காலால் பூமியை கீறிற்று. பார்க்குளம் ஒன்றாயிற்று. குழந்தை நைதிருவன் பசி தீர்ந்தது. அந்த பார்க்குளமே ஷீரகுண்டம் என்ற பெயரில் இன்றும் இத்திருத்தலத்தின் குளமாக அமைய பெற்றிருக்கிறது. வேதிகை அம்பிகையை இத்திருத்தலத்தில் கர்ப்பரக்ஷாம்பிகை என்ற நாமத்தோடு வருபவர்களுக்கு குழந்தை வரும் அருளுமாறும் பிரசவத்தில் அசௌரியங்கள் ஏற்படாமல் இருக்க அருள் புரியுமாறும் வேண்டினாள். அந்த வரத்தை அருளினால் கருக்காத்த நாயகி கர்ப்பரக்ஷாம்பிகை. கருவை காக்கும் நாயகி குடிகொண்ட இத்திருத்தலம் திருக்கருகாவூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆச்சரியம் என்னவென்றால், இதுவரை இந்த ஊரில் வாழும் யாருக்கும் கருச்சிதைவு ஏற்பட்டதே இல்லையாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நெய்யால் அம்பிகையின் படிமொழிகி பிரசாத நெய்யை உட்கொண்டால் குழந்தை பேறு உண்டாகும். அம்பிகையின் விளக்கெண்ணெய் பிரசாதத்தை வயிற்றில் தடவி வர கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறி நல்லவிதமாக குழந்தையை பெற்ற பெண்கள் இக்கோவிலில் உள்ள தங்கத் தொட்டிலில் குழந்தையை அமர்த்தி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். அம்பிகையை வேண்டி வருவோருக்கு குழந்தை வரம் நிச்சயம். மழலை வரம் தந்து மங்கள வாழ்வளிப்பவள் கருக்காக்கும் நாயகி. இத்திருக்கருகாவூர் கோவில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்திற்கருகில் அமைந்துள்ளது. நன்றி. ஸ்ரீசுதா.